பாம்பு கொண்டு வந்துருந்தா இடமெல்லாம் வெறிச்சோடு. மாட்டு கண்டு ரெண்டும் நேரம் பின்னேரம் 4 மணி மற்ற அந்த சின்ன அறைகள் எல்லாம் இருக்குது. வெயில் என்ற அகோரத்தை தாங்க இல்லாமல் இருந்துச்சு. கோடை காலத்தில் வர இந்த நேரத்தில் நிறைய மக்கள் கூட்டமாக இருக்கிறது. வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் வடமராட்சியில் நிற்கிறோம். இன்றைக்கு இந்த வடமராட்சியில் கோடைக்கால மழை நிலவரம் எப்படி இருக்குன்றது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தொடர்ச்சியாக வாங்க மழை நிலவரத்தை பார்ப்போம். இப்போ இலங்கையினுடைய வட மாகாணத்தில் அதிகமான வெப்பம் கடந்த ஒரு 2-3 மாதமாக நிலவி கொண்டு வந்தது. அந்த வெப்பக்கால நிலையை தணிக்கிற முகமாக சரியான மழை இப்போ 2-3 நாளாக பெய்து கொண்டு இருக்குது. கோடைக்கால மழை மாறி மழையை போல் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகிருக்குது. அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து வாங்க. இப்போ மந்திகையில் நிற்கிறோம். சரியான மழை பெய்து கொண்டு இருக்குது பாருங்க. மந்திகை வைத்தியசாலைக்கு முன்னால் நிற்கிறோம். இப்போ 2-3 நாளாக தொடர்ச்சியாக கோடைக்கால அடைமழை சரியாக பெய்து கொண்டு இருக்குது. உண்மையில் இது சீசன் தப்பி பெய்கிற மழைன்னு தான் சொல்லணும். ஏன்னாண்டா கோடை காலத்தில் இப்படி ஒரு பெரும் மழையை நாங்கள் பார்த்ததே இல்லை. சரியான மழை, சரியா கடும் மழை பெய்து கொண்டு இருக்குது. எல்லாமே இருண்டு போய் கிடாக்குது பாருங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் அடியெல்லாம் மக்கள் இல்லாமல் அப்படியே வரிச்சோடு போய் கிடாது. இல்லாட்டி இந்த டைமில் இப்போ ஒரு நேரம் பின்னேரம் 3 மணி டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடமெல்லாம் சரியான க்ரௌடாக இருக்கும். இப்போ மழையண்டபடியாக ஒரு மக்களையும் காண இல்லை. தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டு இருக்குது பாருங்க. சரியான மழையா, சரியாக மழை பெய்து கொண்டு இருக்குது. பருத்தித்துறை மந்திகை சந்தியில் நிற்கிறோம் பாருங்க. சரியான மழை பெய்து கொண்டு இருக்குது. இந்த மழை இப்போ 2-3 நாளாக தொடர்ச்சியாக பெய்து கொண்டு இருக்குது. இன்றைக்கும் இந்த மழை விட அது போல தான் கிடையாது பாருங்க. ரோட்டு வழியில் சனத்தையே காண இல்லை. இப்போ நேற்று இதே மாதிரி தான் பின்னேற டைமில் சரியாக மழை பெய்யுது. இன்றைக்கு காலையிலேருந்து தொடர்ச்சியாக இந்த மழை பெய்து கொண்டு இருக்குது. சரி பாருங்க, கடும் மழை. அதாவது கோடை காலத்தில் பெய்கிற சரியான கடும் மழை இதுதான். இதில் மந்திய ரோடு பாருங்க. இப்போ மடத்தடி சந்தியில் நிற்கிறோம். சரியான மழை பெய்து கொண்டு அவ்வளோ மழை பெய்து கொண்டு இருக்கு. இன்றைய மழை நிலவரம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. வேறுங்க இங்கே ஒரு மரத்துக்குள்ள தான் நிற்கிறேன். இப்போ மழை பெய்து கொண்டே இருக்குது. சரியா நேரமே இப்போ 6 மணி 6:30 மாதிரி கிடாது. பார்த்தா 3 மணி நேரம். சரி அப்படி மழை கொஞ்ச நாளுக்கு முதல் வெயில் என்ற அகோரத்தை தாங்க இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ சரியாக மழை பெய்து கொண்டு இருக்குது. அவ்வளோ மழை. எல்லா இடமுமே சரியான மழை பெய்து கொண்டு இருக்குது. இந்த பார்த்தீங்களா வானமே ஃபுல்லாக மூடிட்டு அவ்வளோ மழை. இப்போ மாலு சந்தை பிள்ளையார் கோயில் அடியில் நிற்கிறோம். இவ்வளோ மழை பெய்யுது வேறு. எல்லா இடமுமே யாக்களை காண இல்லை. இடமெல்லாம் வெறிச்சோடி போய்க்கிறாரு. இங்கே இந்த வாய்க்கால் காலை வேறுங்க தண்ணி எவ்வளோ பாஞ்சு கொண்டிருக்கணும். இப்போ ஒரு 2 நாள்லேயே இவ்வளோ தண்ணி வந்துட்டு வேறுங்க. அரைவாசி கிட்ட நிறைஞ்சிடுது வேறுங்க. அவ்வளோ தண்ணி மழை.
வாய்க்காலுக்குள்ள ஒரு பாம்பு ஒன்று வந்துருந்தா, சாரா பாம்பு உண்டு தண்ணிக்குள்ள. சாரா பாம்பு அது போகுது வேற. மழை காலத்தில் இப்படியான தண்ணிகளில் இறங்குறதெல்லாம் ஆபத்தான விஷயம் தான் வேற. தோட்ட வழிகள், தோட்ட காணிகள் எல்லாமே பாருங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே மழையாக தான் கிடக்குது. இப்போ வந்து மாலு சந்தை தாண்டி நிற்கிறோமா, நெல்லியடி போகிறதுக்கு. நெல்லியடி வழியில் நிற்கிறோம், முடக்காடு சந்தையை கிட்ட நிற்கிறேன் பாருங்க. எல்லா இடமும் மழை தான், சரியான மழை. இந்த இடத்துல எல்லாம் வந்து சரியான கிரவுண்டாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து மக்கள் எவரையுமே காண இல்லை. வேறுங்க இப்போ வந்து ஒவ்வொரு கடை வழியும் வந்து அந்த நியூஸ் தான் இப்போ போய்கொண்டிருக்கு. இல்லையோ சரியான மழை. வெள்ளத்தால் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுட்டான்னு நியூஸில் எல்லாம் சொல்லினா, இப்போ வந்து உண்மையில் மாறி மழையை விட கோடை காலத்தில் மழை பெய்யக்கு அதிகமான இடிமின்னல் தாக்கம் இருக்குன்னு சொல்லப்படுது. சரியோ, அதனால் எல்லோரும் வந்து மழை பெய்கிற டைமில் அதிகமாக வெளியில் போகாதீங்க. அதே நேரம் இடிமின்னல் தாக்குற இந்த சந்தர்ப்பங்களில் வந்து பாதுகாப்பான இடங்களில் இருங்கோ. அதே நேரம் இலத்திரனியல் உபகரணங்களை நாங்கள் இந்த டைமில் வந்து மழை காலத்தில் வந்து இடிமின்னல் தாக்கம் ஏற்படுற அந்த நேரத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறது சிறந்தது. சரி, சிக்னல் மாறப்போகுது. ரைட், நான் வழிகிட போகிறேன்னா இந்த இடங்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நிறைய மக்கள் கூட்டமாக இருக்கிறது வழக்கமான. இன்றைக்கு பாருங்க, மக்கள் இந்த இடத்தெல்லாம் குறைஞ்சிடுச்சு. திறந்து பாங்க, நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். இப்போ வந்து கரவட்டி பிரதேச செயலகத்து பக்கத்தில் நிற்கிறோம் பாருங்க. இவ்வளோ மழை பெய்யுது. இப்போ கரவட்டி மூத்த விநாயகர் கோயில் அடியில் நிற்கிறோம் பாருங்கோ. இந்த டைமில் இடத்துல பெருசாக வாகனங்களை காண இல்லை. மழை விடவே இல்லை, பெய்து கொண்டே இருக்குது. இப்போ கடந்த 2-3 நாளாக தொடர்ச்சியாக பெய்கிற மழையால் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்தாலே விளங்கும், வாகனங்களின் வரத்தெல்லாம் குறைவாக இருக்குது. மக்களின் போக்குவரத்தெல்லாம் குறைச்சிட்டுனா இன்னுமே மழை விட இல்லை, தொடர்ச்சியாக அடித்து கொண்டே இருக்குது. இதில் வேறுங்க முருங்கை தோட்டங்கள் எல்லாம் நிற்குது. இப்போ குஞ்சர் கடை சந்தையில் நிற்கிறோம் பாருங்க. மக்களையே காணையில்.
இந்த 2 நாள் பெய்த மழையிலே இந்த வெள்ளவெளி வயல்கள் எல்லாம் தண்ணியால் சூழப்பட்டதாக காட்சி அளிக்குது பாருங்க. வெள்ளம் வந்துட்டுது சரியோ. மாறி மழை மாறி இந்த மழை இப்போ 2-3 நாளாக தொடர்ச்சியாக பெய்து கொண்டு இருக்குது. தூரத்தில் பார்த்தா வானம் கொஞ்சம் வெளிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அப்படி இல்லை, மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்குது சரியோ. இப்போ நாங்கள் வெள்ளை வெளியில் நிற்கிறோம். இலங்கையினுடைய பெரும்பாலான பகுதிகள் வந்து இந்த கோடைகால இந்த மழையாலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்குது. வேறு மோட்டர் சைக்கிளில் ஏற்றி கொண்டு போகுது, மோட்டர் சைக்கிளில் போகுதுதா இதில் ட்ரக்கில் பாத்தியல மழையே இஞ்சி பாருங்க. வெள்ளத்துக்கால இந்த மாட்டு கண்டுகள் எல்லாம் போய் கொண்டிருக்கு. இவ்வளோ வெள்ளம் உண்டு பாருங்க வெள்ளை வெளியில். சரியான மழை. வெள்ளத்தை பார்த்தீங்களோ, சோடி மாட்டு கண்டு 2 இந்த வாய்க்கால் காலை இறங்கி தண்ணி காலை இறங்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து வெள்ளவெளி சன்னதி கோயிலுக்கு போகிற சந்தையில் நிற்கிறேன் பாருங்க. வெள்ளவெளியில் இது வந்து இங்கே பருத்தித்துறை ரோட்டு. இது தொண்டமனாறு போகிற சந்தி. இங்கே பெருசாக வாகனங்களே காண இல்லை, 1-2 வாகனங்கள்லாம் வந்து கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை தானே நாங்கள் சன்னதி முருகன் கோயிலுக்கும் போய் பார்ப்போம், எப்படி இன்று நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இங்கே வருங்க, இந்த ரோட்டு அருகில் ஒரு மத கண்டு கிடாக்கு. இதால் தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது. அதில் பாருங்க கொக்குவல் மற்ற அந்த சின்ன ஆரைகள் எல்லாம் இருக்குது. இந்த பாருங்க நல்ல ஒரு அழகான காட்சியாக இருக்குன்னு. இப்போ வந்து மழை நீ முடியுது போலடாக்கு, சரியா விடுகுது போலடாக்கு பாருங்கள். கொஞ்சம் வெளிச்சு கொண்டு வருது, இந்த சூரியன் தெரியுது. பெரும்பாலான இடங்கள் ஓரளவு வெளிச்சு கொண்டு வருது. இந்த அங்காலெல்லாம் பாருங்க வானம் வெளிச்ச மாதிரி கிடாக்கு. செல்வச்சன்னதி முருகன் ஆலய சூழல். மழை பெய்து கொண்டே இருக்குது. பக்த அடியார்களை காணவில்லை பாருங்க. எல்லாம் இந்த திடீர் மழை செய்த கோலங்கள் தான். இன்றைக்கு பாருங்க வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அநேக முருகன் ஆலயங்களை விட இந்த செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தில் வந்து சிறப்பான ஒரு பூஜை வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுவது வழக்கம். அதிகமான பக்தர்கள் கூட்டம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஆலயத்தில் வந்து கூடுறது வழக்கம். இன்றைக்கு பாருங்க இந்த மழை நிலவரம் மண்டபடியால் சனத்தையே காண இல்லை. சரி, இப்போ நேரம் 4 மணி, பக்தர்களை காணவில்லை பாருங்கள். எல்லாம் வெறிச்சோடி பேய்கிடாது. செல்வச்சன்னதி முருகன் ஆலய சூழலே வெறிச்சோடி பேய்கிடாதுன்னு சொல்லலாம். இது பாருங்க, மழை பெய்து தண்ணியெல்லாம் நிற்கிது. இப்போ மழை பெய்து கொண்டே இருக்குது. இந்த பக்தர்கள் எல்லாம் அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த சன்னதி முருகன் ஆலய சூழலில் நிறைஞ்சிருப்பினோம். சரியோ, அதை பார்ப்போம். ரைட், இவ்வளோ வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.